குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார், வயது 33, பெங்களூருவில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். இவரது மனைவி அபிநயா, வயது 30, உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர். சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் திருமணம் நடந்தது. சில மாதங்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பிரிந்துவிட்டனர். ஒரு கட்டத்தில் இரு வீட்டாருக்கும் மோதல் ஏற்பட்டதால் திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார் அபிநயா. கணவருடன் இனி வாழ மாட்டேன், வரதட்சணையாக கொடுத்த நகைகளை ராஜேஷ்குமாரிடமிருந்து வாங்கி தாருங்கள் என அபிநயா கூறினார். அபிநயாவின் நகைகளை கொண்டு வந்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கும்படி ராஜேஷ்குமாரிடம் இன்ஸ்பெக்டர் கீதா சொன்னார். 102 சவரன் நகைகளை இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் ராஜேஷ்குமார் கடந்த ஏப்ரல் மாதம் ஒப்படைத்தார். ஆனால் நகைகளை அபிநயாவிடம் இன்ஸ்பெக்டர் ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தினார். இன்ஸ்பெக்டரின் சித்து வேலைகள் புரியாமல் அபிநயாவின் குடும்பத்தினர் ராஜேஷ்குமார் குடும்பத்தினரிடம் தகராறு செய்தனர். ராஜேஷ்குமார் தன்னிடம் நகை இல்லை என கூறினார். இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் ஒப்படைத்து விட்டேன் என்றார். அப்போதுதான் இன்ஸ்பெக்டர் கீதாவின் கபட நாடகம் இரு வீட்டாருக்கும் தெரிந்தது. ராஜேஷ்குமாரும் அபிநயாவும் இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் சென்ற நகைகளை கேட்டுள்ளனர். உடனே கீதா, ராஜேஷ்குமார் நகைகளை கொடுக்கவே இல்லை என்றார். அதிர்ச்சியடைந்த ராஜேஷ் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். 102 சவரன் நகைகளையும் தனியார் நிதி நிறுவனத்தில் 43 லட்சத்துக்கு அடகு வைத்தது தெரியவந்தது. வேலை போய்விடும் என்ற பயம் வந்த பிறகே நகைகளை திரும்ப ஒப்படைத்து விடுவதாக இன்ஸ்பெக்டர் கீதா சொன்னார். ஆனால் தனக்கு சில மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்றார். அதன்படி கடந்த மே மாதம் 20 சவரன் நகைகளை அபிநயாவிடம் கீதா திருப்பி கொடுத்தார். மீதி 82 சவரன் நகைகளை தராமல் காலம் தாழ்த்தியதால் மறுபடியும் போலீசிடம் அபிநயா, ராஜேஷ்குமார் புகார் அளித்தனர். புகாரை விசாரித்த மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி இன்ஸ்பெக்டர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். நகைகள் மொத்தத்தையும் ஒப்படைத்துவிட்டு பணியில் சேரும்படி கீதாவிடம் அதிகாரிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து 2 தவணைகளில் மேலும் 50 சவரன் நகைகளை அபிநயாவிடம் திரும்ப கொடுத்துள்ளார். எஞ்சிய 32 சவரன் நகைகளை அபிநயா, ராஜேஷ்குமார் குடும்பத்தினர் பல முறை கேட்டும் கீதா அசைந்து கொடுக்கவில்லை. சாக்குப்போக்கு சொல்லி நாட்களை கடத்தி வந்தார். இதனால் ராஜேஷ்குமாரின் தந்தை ரவி திருமங்கலம் போலீசில் புகார் அளித்தார். டிஐஜி ரம்யா பாரதி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று இன்ஸ்பெக்டர் கீதாவை கைது செய்தனர். இன்று கீதாவை போலீசார் மதுரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்.